அதாவது ராமாயண கதைகளிலே கருப்பசாமி என்று ராமாயணத்துல அஸ்வதி யாகத்திலே பிறந்திருக்கின்றார். இந்த அயோத்தி மாவீர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த தசரத மன்னன் ஆண்டு வரக்கூடிய அந்த அயோத்தி மாவீர் பட்டணம் ராமாயணத்திலே 6 காண்டங்களாக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அது என்ன என்று கேட்டால் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், சுந்தர காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லுவார்கள். அப்படியாக இருக்கும் நன்னாளிலே கங்கையினுடைய நதியாகப்பட்ட உபநதியான சராயு என்று சொல்லக்கூடிய நதிகள் பாய்ந்து சகல செல்வாக்கோடு இருந்து வரக்கூடிய ராஜ்யம் கோசலத்து ராஜ்யம், அதனுடைய தலைநகர் தான் அயோத்தி என்று அழைக்கப்படுகின்றது. அயோத்தி மாவீர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மன்னனுக்கு புராண கருத்துப்படி 60,000 மனைவிமார்கள் என்று சொல்வார்கள். ஆனாலும் வாழ் மணவாட்டி என்று சொன்னால் கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று சொல்லி 3 மனைவிமார்கள் இறந்தார்கள். அந்த 3 மனைவிமார்களுக்கு முடிதரிக்க குழந்தை இல்லை. அப்படி பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலை அதிகம் எண்ணி, மக்கள் இல்லா கவலை மனக்கவலை அதிகம் எண்ணி என்ன விதமாக அழுது புலம்புவார் தெரியுமா? ஐயா எங்க நவராச மன்னா, எங்க நவரா